100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய பிறந்த ரகசியம்தான் என்ன? ஏன் இந்த நிலை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்க காரணம் என்ன? பணம் கையில் நிற்கவில்லையே, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லையே என்று ஒரு மோசமான நிலை வரக்கூடிய சூழ்நிலை எதனால் உருவானது? கோடீஸ்வரராக என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தினுடைய நிலை உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? திடீர் அதிர்ஷ்டத்தை பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம், மிக பெரும் பண வரவு, கோடீஸ்வரராக கூடிய யோகம் இவையெல்லாம் பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தின் மீது, கடவுள் மீது, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. சரி, வாங்க உங்களுடைய விருச்சிக ராசிக்கான பிறந்த ரகசியத்தையும் கோடீஸ்வரராக என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம். விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சிகம் ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமோ அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்கின்றது. அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. பதுங்கி பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். பூமிகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் எப்போதும் இருக்கும். உங்களின் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படும். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக பல சமயங்களில் மாறிவிடும். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடனும் இருப்பீர்கள். பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் கோபம் வந்துட்டா மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்ட்டு கவலையெல்லாம் இல்லாமல் சட்டென்று வார்த்தையை விட்டுடுவீங்க, பொங்கி எழுவீங்க. நீங்கள் மாநிறமாகவும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும். உங்களுடைய நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவீங்க. என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காம இறுதி வரை போராடி வெற்றி பெறுவீங்க. பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு இருக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு. அது எப்போது அப்படின்ட்டு அப்புறமா போக போக சொல்கிறேன். ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. இளமை பருவத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் நடு வயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சேமித்து வைப்பீங்க. நீங்கள் நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள், தேல் போன்ற குணம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால குறும்புத்தனமோ விஷமத்தனமோ உங்ககிட்ட அதிகம் இருக்கும். தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பீங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை பிடிப்பீங்க. பிடிவாத குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவைகள் நிச்சயம் உண்டு. உங்களின் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார். கலைகளில் ரொம்பவே ஆர்வத்தோடு இருப்பீங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோட ஒரு நண்பரை போல பழகுவார். நீங்கள், அதாவது உங்களை யாராலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்றிட முடியாது அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் என்னதான் சாதாரணமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு உங்களை அவ்வளவு சீக்கிரத்தில் ஏமாற்றிட்டு போயிட முடியாது. அப்படியே ஏமாற்றிட்டு போனாலும் போக முடியாது, போயிட்டாலும் அவங்கள சும்மா விட மாட்டீங்க.
பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் நீங்கள் தன்னுடைய குற்றங்களை மறந்துடுவீங்க. துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வீங்க. உங்ககிட்ட எளிதில் பேசி வெற்றி பெற்றிட முடியாது. முன் கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிடுவீங்க. நீங்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் அப்படின்றத மறுக்க முடியாது. உங்களுடைய ராசிக்கு சயனஸ்தானம் எனும் 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதி அப்படின்றதுனால 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புவீங்க. அடிக்கடி வெளியூர்களுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வீங்க. பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீங்க. விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதே போல் தான தர்மங்கள் செய்வதிலையும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும். இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கிட்டத்தட்ட 37 வயசுக்கு பிறகு அமைத்து கொள்வீங்க. சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களுடைய சொத்தாக இருக்கும். ஆனால் தக்க வயதில் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள், ஒரு சிலர் பசு, கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வீங்க. அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்றாலும் பணம், உங்களுக்கு பண வரவுகள் நிச்சயம் குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் தெய்வ பக்தியுடன், அதீத தெய்வ பக்தியுடன் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பவர்கள் நீங்கள். சாமர்த்தியசாலியாகவும் வந்தாரை வரவேற்கும் விருந்தோம்பல் பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். தர்ம சிந்தனை, இரக்க குணம் அதிகமாக இருக்கும். அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் மிகவும் இலகிய மனம் கொண்டவர்கள் அப்படின்ட்டே சொல்லலாம். சிறிது கஞ்சத்தனமாகவும் நடந்து கொள்வீர்கள். நீங்கள் எப்போதுமே பதட்டமும் மனக்கவலை உடையவராகவும் காட்சியளிப்பீர்கள். நீங்கள் நல்ல உடல் வலிமையுடன் புத்திசாலித்தனத்துடன் இருப்பீங்க. உங்களின் பண நிலைமை பல சமயங்களில் சிறப்பாக இருக்காது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உங்களுக்கு நல்ல உறவு அமைவதும் கடினம் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளை எப்பேற்பாடுபட்டாவது முடித்து காட்டக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். எதையும் திறம்பட முடிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள். சுய கௌரவம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். சுய கௌரவம் பார்ப்பீர்கள். ஆடம்பரத்திற்காக செலவழிக்க மாட்டீர்கள். தனக்கு பிடித்தது போல வாழ்க்கையையே வாழ விரும்புவீர்கள். தன்னுடைய சக்திக்கு ஏற்ற வேலையை செய்து முடிப்பீர்கள். உங்களிடம் யாரும் எதையும் சொல்லி ஏமாற்றிவிட முடியாது. யாரிடமும் விட்டுத்தர மாட்டீர்கள் எதையும். கடவுள் நம்பிக்கை அதிகம். யாரையும் சட்டை செய்யாமல் தனக்கென ஒரு பாதையை அமைத்து கொண்டு தனி வாழ்க்கையை வாழ்வீங்க. யாரிடமும் அடிமை வேலை செய்ய மாட்டீங்க. உங்களிடம் ஆணவமும் கர்வமும் அதிகமாக இருக்கும். மிக உயரிய கொள்கையை உடையவர்கள் நீங்கள். சேமிப்பில் அதிக ஆர்வம் இருக்கும். கலைகளை கற்பதில் ஆர்வம் இருக்கும். பெண்களுடன் நட்புடன் பழகுவீங்க. ஆண்களிடம் நட்புடன் பழகுவீங்க. அதாவது பெண்கள் ஆண்கள்கிட்டையும், ஆண்கள் பெண்கள்கிட்டையும் அதிக பாசத்தோடு இருப்பீங்க. பூமி, வீடு மற்றும் கால்நடை போன்ற செல்வத்தை உடையவர்கள் நீங்கள். நல்ல ஞானம் பெற்றிருப்பீர்கள். திறமைகளுடன் இருப்பீர்கள். பல திறமைகளை பெற்றிருப்பீர்கள். எதிரிகளை தந்திரத்தால் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். புகழை விரும்புபவர்கள் நீங்கள். பொன்பொருளை அதிகம் விரும்புபவர்கள் நீங்கள். நல்ல ஒரு சிறந்த குணத்தை உங்களுக்கு இயல்பிலேயே ஆண்டவன் படைத்திருக்கிறார். தந்திரத்தால் எதையும் வெல்வீர்கள். அதிக பாசத்தோடு இருப்பீர்கள். போராட்ட குணம் அதிகம் இருக்கும். வீரம் மிக்கவர்கள். தற்பெருமை கொள்பவர்கள். சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை சில நேரங்களில் வந்து செல்லும். நீங்கள் அதிக ஆசை மற்றும் பற்றுள்ளவர்களாக இருப்பீர்கள். மிக உயரிய நோக்கம் உங்களிடம் இருக்கும். உங்களிடம் வீரம் அதிகம் இருக்கும். அது மட்டுமல்ல, யாரையும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது. நல்ல உழைப்பாளிகளாக இருக்கீங்க. கல்வியில் அதிக பிடிப்பு இருக்காது. கெட்டவர்களுடைய சகவாசம் அதிகம் இருக்கும். விடாமுயற்சி, கோபம், பொறாமை, பழிவாங்கும் இயல்பு போன்றவையும் இருக்கும். உங்களிடம் பேராசையும் சற்று அதிகம் இருக்கின்றது. நீங்கள் விடாமுயற்சியோடு கோபம், பொறாமை, பழிவாங்கும் குணத்தையும் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீதி நேர்மையும் உங்ககிட்ட இருக்கின்றது. 100ல் 90% பேர் நடுத்தர உயரமும் 10% பேர் அதிக உயரமும் கொண்டவர்களாக விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் உங்ககிட்ட இருக்கும். பிறருடைய பார்வைக்கு வெகுளியானவர் போல காட்சியளித்தாலும் நல்ல காரியவாதிகள் நீங்கள். நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் உண்டு.
பொறுமை என்பதே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல நேரங்களில் இருக்காது. நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் அப்படின்ற துடிப்போட எப்பவுமே இருப்பீங்க. இதனால் சில பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் அருமையான ஒரு குடும்பம் அமையும் அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும். நல்ல வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவீங்க. தன்னிடத்தில் அதிக பாசம் அன்பு கொண்டவர்களுக்காக எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பார்க்காது அவங்களுக்காக உதவுவீங்க. எந்த இடையூறு ஏற்பட்டாலும் பொறுமையோடு தாங்கி அதை முடித்தும் விடுவீங்க. கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் உங்ககிட்ட இருக்கின்றது. உங்களின் அகங்கார குணமும் தான் என்ற எண்ணமும் உங்களை நேசிப்பவரை கூட சில நேரங்களில் வெறுக்க செய்துவிடும் உங்களை. நீங்கள் 4 அல்லது 5 சகோதர சகோதரிகளுக்கு இடையே பிறந்திருந்தாலும் உங்களுடைய அறிவு பலத்தால் நீங்கள் தான் முதல்வராக இருப்பீங்க. ஆனாலும் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்பு வச்சிருப்பீங்க. சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்ற ஆதங்கமும் உங்களுக்குள்ளார எழும். உங்களுக்கு கலைகளில் அதிக நாட்டம் இருக்கும். உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும். பழமை விரும்பிகளாக இருப்பீங்க. அதிலும் முன்னோர்கள் நினைவுகளையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போல பாதுகாப்பீங்க. மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். பல விஷயங்களையும் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம் இருக்கும். வேலையில் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பீங்க. பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டென்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய மிக பெரும் ஆற்றல் சக்தி படைத்தவர்கள் நீங்கள்தான் என்று சொல்ல வேண்டும். பலரும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருக்க மாட்டீங்க. படித்தது ஒன்றாகவும் வேலை செய்வது வேறாகவும் இருக்கும். மற்றவர்களிடம் உதவி கேட்பது, எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிவு கிடைக்கும் வரையில் செயல்படுவது அப்படின்றது உங்களுக்கு பிடித்தது. அதாவது ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டது அப்படின்னா மற்றவங்ககிட்ட உடனே கேட்டுருவீங்க. கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அந்த மாதிரியான நேரத்தில் தான் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதையும் நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். எதிரிகளோட பலத்தை கணிக்காமல் செயல்படுவது உங்களுடைய பலவீனம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். சுயநலம் பாராமல் பிரதிபலன் பார்க்காமல் பரந்த நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். ஊதியத்தெல்லாம் பற்றி கவலைப்படாமல் எடுக்கின்ற காரியங்களில் செய்யக்கூடிய வேலையில் செயல்களில் கண்ணும் கருத்துமாக துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீங்க. தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் உங்களுடன் பிறந்தது அப்படின்றதுனால எதையும் சமாளித்து விடும் ஆற்றல் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். எப்பவுமே உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் அப்படின்றதோட பண்போட பழகக்கூடியவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் தான் என்று சொல்லியே ஆகணும். நல்ல திறமை உடையவர்கள். உங்களுடைய துணிவு பேச்சு எல்லாமே மற்றவர்களுக்கு பிடித்து போகும். கர்வம் திமிர் தான் என்ற அகந்தை அதுவும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. எப்பொழுதும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க. நல்ல ஒரு உறுதியான உடல் அமைப்பு உங்ககிட்ட இருக்கின்றது அப்படின்ற காரணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஆற்றலும் தானாகவே வந்துவிடும். ரகசியங்களை பாதுகாப்பாக வச்சிருப்பீங்க. தீர்க்கமான அறிவினை உடையவர்களாக இருப்பீங்க. தாய் மற்றும் தந்தை மீது பாசம் அதிகம் இருக்கும். யார் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடக்க மாட்டீங்க. எல்லாவற்றையும் தன் சுய சிந்தனையோடு செய்து முடிப்பீங்க. வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு அபார நினைவாற்றல் இருக்கும். உங்களுக்கு பல பெரிய மனிதர்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஞானம் சார்ந்த கருத்துக்கள் அறிவு சார்ந்த கருத்துக்கள் உங்ககிட்ட தான் எல்லோரும் கேட்க வருவாங்க. இவன் தான் அறிவானவன், இவங்கிட்ட கேட்டால் பல விஷயம் தெரியும் அப்படின்ட்டு உங்களை தேடி வருவாங்க, உங்களை நாடி வருவாங்க. தன சேர்க்கை உண்டாகும். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. சாஸ்திர நாணம் பெற்றவர்களாக இருப்பீங்க. தங்களுடைய கருத்துக்களை உடனடியாக வெளியிட மாட்டீங்க. ஆனால் பேச ஆரம்பித்தா வார்த்தைகள் பளீர்னு வரும். ஆணித்தரமாக பேசுவீங்க. வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் உண்டு. சத்தியம் தவற மாட்டீங்க. நேர்மையானவற்றை நன்கு உணர்ந்து பாராட்டக்கூடிய நீங்கள் எப்போதுமே சரியான பாதையை தான் தேர்ந்தெடுப்பீங்க. முன்கோபம் அதிகம் இருக்கின்றது அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்தோம்லவா. இந்த முன்கோபத்தால் உடன் இருப்பவர்கள் குடும்பத்தினரிடமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக பெரும் பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. தேவையான இடத்துல தாழ்ந்து போவீங்க. தன் கண்முன் நடக்கும் தவறை பயமே இல்லாமல் தட்டி கேட்கக்கூடியவர்கள் தான் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். உற்சாகமாக தமது பணிகளை செய்வீங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் நீங்கள். தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்கி கொண்டு நடப்பீங்க.
சுதந்திரமாக இருக்க விரும்புவீங்க. சிறந்த நிர்வாக திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, மனபலம் அதிகம். கல்வியில் ஓரளவு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் அனுபவ அறிவை கொண்டு அனைவரையும் வெல்வீர்கள். எல்லாம் தெரியும் என்ற கர்வம் உங்ககிட்ட இருப்பதால் நீங்கள் மற்றவர்களை மதிக்காமல், மற்றவர்களுடைய அறிவுக்கு நீங்கள் மதிப்பளிக்காமல் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் காரியங்களையும் எளிதில் முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. பருமனான உடல்வாகு உங்களுக்கு மத்திய வயதில் வந்துவிடும். உங்களுக்கு சிறிய விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக கோபம் வரும். அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறனாலையும் அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வழிவிளக்க செய்திருவீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாக இருக்கீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கின்றது. எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் நீங்கள் துணிந்த பின் துயரமில்லை என்ற சொல்லிற்கு ஏற்ப நண்டுபிடி ஓட்டு காரியத்தை கச்சிதமாக முடித்துவிடக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். எளிதில் முடிச்சிடுவீங்க எந்த ஒரு காரியத்தையும். உங்களிடம் பழகுவது கடினம் அப்படின்னாலும் பழகிய பின் யாராலையும் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்து தருவீங்க. இதனால் அடிக்கடி ஏமாந்தும் போவீங்க. கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் அப்படின்றதுனால உங்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறருடைய விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே பல சமயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கும் ஆளாகி விடுகிறீர்கள். அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு சின்ன வயசிலிருந்தே இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கின்றது. கையில் பணம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்பி வராது. அப்படின்றதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. நீங்கள் ஆடம்பர செலவாளியாக இருப்பதால் தேவைக்கேற்ற பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படின்றது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. உங்களின் அசையா சொத்துக்களை பொறுத்தவரை அது மனைவி மற்றும் பிள்ளை பெயரில் இருப்பது தான் நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமானவராக நிச்சயம் இருப்பார்கள். தீர்க்க ஆயுள் அவங்களுக்கு இருக்கின்றது. பிள்ளைகளும் சந்தோஷமாக அன்பாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழ்வீர்கள். கடன் வாங்குவது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றுனே சொல்லலாம். கடன் கொடுப்பதும் பிடிக்காத ஒன்றுனே சொல்லலாம். இருந்தாலும் பல சமயங்களில் கடன் வாங்கவும் செய்கிறீங்க, கடன் கொடுக்கவும் செய்கிறீங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த பலருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி போராட்டத்திலேயே கழியும் என்று தான் சொல்ல வேண்டும். தாய் நாட்டின் மீதும் தன் இனத்தின் மீதும் மொழியின் மீதும் அதிக பற்றையும் பாசத்தையும் உடையவர்கள் நீங்கள்தான். மற்றவர்களுக்கு உதவுவதில் என்ன சிக்கல் வந்தாலும் அவற்றை முறியடித்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பீர்கள். சண்டை யுத்தகலம் போன்ற இடங்களில் உங்களை பெரும்பாலும் பார்க்கலாம். மேலும் அதிகாரமிக்க காவல்துறை இராணுவம் போன்றவற்றிலும் விருப்பமுடையவர்களாக இருப்பீங்க. மற்றவர்கள் பயப்படும் காரியங்களை துணிந்து ஏற்றுக்கொள்வீங்க. துணிவே துணை என்று நடைபோடுவீங்க. உங்களுக்கு முன்கோபம் படபடப்பு அதிகம் இருக்குன்னு தான் சொல்லணும். கோபம் ரோஷம் தன்மானம் ஆகிய 3 குணங்களும் உங்களுடன் பிறந்த குணங்கள். எனவே உங்களுக்கு ஏதேனும் ஒரு எதிர்ப்பு எந்த சமயத்தில் எந்த திசையில் இருந்தாவது இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த பதவியாக இருந்தாலும் வல்லவர்களாக இருப்பீங்க. அதில் சாகச விரும்பிகள். மலை ஏறுறது, ஆறு மற்றும் கடலில் எதிர்நீச்சல் அடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மன தைரியம் துணிவு அதிகமாக இருக்கும். அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் பெரும்பாலும் தலைமை பதவியில் இருப்பீங்க. எந்த ஒரு செயல்லையும் இருக்கக்கூடிய சூட்சமங்களை எளிதில் அறிந்து கொள்வீங்க. நீங்கள் கடின உழைப்பாளிகள். சோம்பலாக இருப்பதை வெறுப்பீங்க. ஊர் சுற்றுவதில் அலாதி பிரியமுடையவர்கள். எதற்கும் கட்டுப்படாத நீங்கள் அன்பும் பாசத்திற்கும் கட்டுப்படுவீங்க. தங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் எல்லோரும் ஏற்று நடக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்கின்றது. உங்களுடைய குணத்தால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். அதாவது இந்த குணத்தால்
எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற இந்த குணத்தால் வெளியில் இல்லை, குடும்பத்திலேயே பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. தங்களை எல்லோரும் மதிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பீர்கள். தான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு எப்போதும் இருக்குது. மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் அப்படின்ட்டும் நினைப்பீங்க. எந்த ஒரு பொருளையும் அமைதியான முறையில் கிடைத்துவிட்டால் உங்களிடம் அந்த பொருளுக்கான மதிப்பு குறைவு தான். மனதில் அதிக தீவிரத்தன்மை இருந்தாலும் உங்களின் முகம் அமைதியாக இருக்கும். நீங்கள் கட்டுமஸ்தான உடலும் சராசரி உயரத்தையும் கொண்டிருப்பீர்கள். அப்படின்றதுனால பலரும் உங்களுக்கு பிடித்தமானவர்களாக மாறிவிடுவார்கள். எப்போதும் வேக வேகமாக நடப்பீங்க. உங்களுடைய நடையை பார்த்து பலரும் அவங்கள போல நடக்கணும், அவரை போல நடக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. இடுப்பு மிகவும் உறுதியாக இருக்கும். அது மட்டுமல்ல, கருமையான முடியை கொண்டிருப்பீர்கள். பார்ப்பதற்கு அழகிய வடிவமும் செந்நிறமான தோற்றமும் கொண்டிருப்பீங்க. நீண்ட நெடிய கால்களும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. உங்களுக்கு பெற்ற அன்னையின் ஆதரவு இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் மேல் உங்களுக்கு பாசம் அதிகம் இருக்கின்றது. நீங்கள் எதிலும் முன் யோசனையுடன் திட்டங்களை தீட்டி செயல்பட்டால் குடும்ப வாழ்வில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் என்று நிச்சயம் சொல்லலாம். மிக முக்கியமாக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணை அமையும். அது மட்டுமல்ல, இந்த விருச்சகம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல கணவனும் அமைவார். செல்வாக்கு, தொழில் வளம் எல்லாம் உடைய ஆண்மகன் கணவனாகவும் நல்ல அறிவாளியான பெண் மனைவியாகவும் அமையும். விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இது நிச்சயம் அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். தாம்பத்தியத்தில் மிகுந்த விருப்பம், வேகமுடையவர்களாக இருப்பீங்க. இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு தொழில் சார்ந்த துறையிலே அல்லது ஏதாவது ஒரு துறையில் முன்னேற்றமும் செல்வமும் நிச்சயம் அடைவீங்க. உங்களின் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையின் முதல்ல பலவித துன்பங்களை கடந்த பின் சில புரிதல்களும் மாறுதல்களும் ஏற்படும். திருமண வாழ்க்கை அமைதியாக இருந்தாலும் உங்களின் முன் கோபத்தினால அவ்வப்போது புயல் போல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். தன்னை நம்பியிருக்கும் தம் துணைவியார் மீது எப்பொழுதும் அக்கறையும் கவனமும் கொண்டிருப்பீங்க. கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீர்கள். நீங்கள் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தான் மேற்கொள்ளும் வியாபாரத்தில் புதிய சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள். காவியம் இயற்றுதல், ஓவியம் வரைதல், கட்டுமானம் தொடர்பான பணிகள், அரசியல் மற்றும் சட்டம் தொடர்பான செயல்பாடுகள், சமூக பணிகள், விவசாயம், தனியார் துறை போன்றவற்றில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். நேர்மையான செயல்பாடுகள் மற்றும் வழிமுறைகளின் மூலமாக மேற்கொள்ளும் தொழில்கள் யாவும் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை அளித்து கொண்டே இருக்கும். இரும்பு தொடர்பான தொழில்கள், சாகசம் நிறைந்த தொழில்கள் மூலமாக பிரபலம் அடைவீங்க. கனிவான பேச்சுகள் மற்றும் அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு முக பாவனை உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இராணுவம், காவல்துறை மற்றும் சீருடை தொடர்பான பணிகளில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. மருத்துவம் சார்ந்த துறைகளில் தனித்தன்மையோடு செயல்படுவீங்க. அதிலும் ரண சிகிச்சைகளில் சிறப்பாக உங்களுக்கு ஒரு தனி இடத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. கலைத்துறைகளான சினிமா, நாடகம் மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளான பத்திரிகை, ரேடியோ, தொலைத்தொடர்பு துறை, தொலைக்காட்சித்துறை போன்ற துறைகளில் தொழில்நுட்ப கலைஞராக சிறந்து விளங்குவீங்க. கட்டிடத்துறை, மின்சாரத்துறை, விளையாட்டுத்துறை, வாழை, மொச்சை, சிவப்பு தானியம் போன்றவை உற்பத்தி, உரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், தச்சு வேலை போன்ற தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும். விளையாட்டு வீரர்கள், மலையேறும் வல்லுநர்கள் போன்றவையும் உங்களுக்கு வெற்றி தரும். ஆன்மீகத்திலும் சிலர் தீவிரமாக முழுமையான மனதுடன் ஈடுபடுவீங்க. சிலர் தொண்டு நிறுவனங்களையும் தொடங்கி நன்கு நிர்வகிப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் 9, 18, 27 ஆகிய நாட்களும் 6, 15, 24 ஆகிய நாட்களும் மிகவும் சிறப்பானவை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே கூட்டு எண்கள் 6 மற்றும் 9 வரும் நாட்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமானவை. 1, 10, 19, 28 மற்றும் எண் 1 வரும் நாட்களும் நடுத்தரமான பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் 2, 11, 20, 29 நாட்களும் கூட்டு எண் 2 வரும் நாட்களும் துரதிர்ஷ்டமான நாட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தினங்களில் பெருசாக எதையும் செய்திடாதீங்க, எதையும் தொடங்காதீங்க. உங்களுக்கு பவளக்கல் ஏற்ற கல்லாக இருக்கின்றது. இரத்தக்கல் மிகவும் ஏற்றது. மேலும் கார்னெட் எனப்படும் இரத்தினக்கல்லும் மிகவும் நன்மையை தரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு. உங்களுக்கு கருஞ்சிவப்பு, நீலம், சிவப்பு ஆகிய நிறங்கள் நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் கரும்பச்சை, கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் துரதிர்ஷ்டமான நிறங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வெங்காயம்,
வெண்பூண்டு, புளிச்சக்கீரை, மிளகு, இஞ்சி, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வெண்டைக்காய் மற்றும் பல வகையான பழ வகைகள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மேன்மையையும் உருவாக்கும். தர்பூசணி, இளநீர், மோர் போன்ற உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயம் குறையும். உங்களின் உடல் அமைப்பு எப்பொழுதும் சூடாகவே இருக்கும். உடல் சூட்டின் காரணமாக வயிற்று பிரச்சனைகள், இரத்தத்தில் சிறு பாதிப்புகளும் ஏற்படும். வாரந்தோறும் எண்ணெய் குளியல் அல்லது ஆறு, ஏரி, குளம் ஆகிய நீர்நிலைகளில் குளிப்பதன் மூலமாக உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கண் பிரச்சனைகள் நிச்சயம் குறையும். மூல பௌத்திர வியாதி, இரத்த கட்டிகள், குடற்புண்கள், அம்மை, ஜுரம், நெருப்பு காயங்கள், கண்களில் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பலர் இரத்த அழுத்த நோய்க்கும் ஆட்பட்டிருப்பீங்க. இன்பம், பணம், சுகமான வாழ்க்கை, அனுபவங்கள் இவற்றை நோக்கியே ஓடிக்கொண்டிருப்பீங்க. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய பொருளையும் தன்னலம் கருதாமல் விட்டு கொடுப்பீங்க. எப்போதும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பீங்க. பொறுமை நிறைந்தவர்கள், அதிக சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். எதையும் ஒரு கை பார்த்து விடலாம் அப்படின்ற அசட்டு தைரியமும் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும். குதர்க்கமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவதில் சாமர்த்தியசாலிகள் நீங்கள். கஷ்டப்பட்டு உழைப்பதில் உங்களுக்கு விருப்பம் நிச்சயம் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். பிடிவாத குணம் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. பிறருக்கு அடிமையாக வேலை பார்ப்பது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்ட்டு தான் சொல்லணும். நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ற லட்சியம் கொண்டவர்கள் நீங்கள். யாருடைய பணமாவது உங்களுடைய கையில் எப்போதாவது இல்லை, எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஏற்பட போகும் லாப நஷ்டத்தை ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் இறங்குவீங்க. மனதில் பல வகை குணங்கள், பொறாமைகள், மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடியான பேச்சுகள் உங்ககிட்ட அடிக்கடி வந்து செல்லும். ஆனால் யாராவது உங்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் பற்றி பேசினா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, கோபம் அதிகமாக வரும். தந்தை வழி உறவுகளிடம் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தையின் வாழ்க்கையில் உங்களால் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு, மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த உதவிகள் மட்டுமல்ல, அனைத்து பண உதவிகளும் சொந்தங்களின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. 6 மற்றும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உங்களுடைய நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் இருப்பாங்க. 1 மற்றும் 5ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் ஓரளவு நன்மை பயப்பவர்களாக இருப்பார்கள். 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய தொடர்பு கூட்டு ஆகவே ஆகாதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் 3ஆம் எண்காரர்களால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது 3ஆம் தேதியில் பிறந்தவங்களால். ஆனால் அவை திட்டமிடப்பட்டதாக இல்லாமல் இயல்பாக எதிர்பாராமல் தான் அமையும். உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் சற்று அதிகமாக இருக்கும். நீங்கள் வயது வித்தியாசம் இல்லாமல், அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வயதினரிடமும் நட்பாக பழகுவீங்க. ஆண் பெண் பேதமில்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீங்க. தன்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். நண்பர்களின் உதவியால் நீங்கள் தொழில்துறையில் பெரும் லாபம் அடைவீங்க. பொதுவாகவே 9 மற்றும் 6ஆம் தேதியில் பிறந்தவங்களை நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுகங்களும் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பீங்க. காதலும் இன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக நல்ல குணத்துடன் தன்னுடைய வாழ்க்கை துணைவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உறவினர்களிடம் சூழலுக்கு ஏற்றவாறு அனுசரித்து அவர்களுடன் ஆதரவையும் நட்பையும் எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கை துணை நிச்சயம் இருப்பார்கள் அப்படின்ட்டு தான் சொல்லியே ஆகணும். நீங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்வீர்கள், என்ன செய்ய மாட்டீர்கள் அப்படின்றத யாராலும் யூகிக்கவே முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் எப்படியாவது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை செஞ்சே முடிச்சிடுவீங்க. வாய் சொல் வீரர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறத மற்றவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. சலிக்காமல் பல மணி நேரம் பேசக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. உங்களை சுற்றிலும் ஒரு நல்லவர்களுடைய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமாக அனுபவ பாடங்களின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையையே நல்வழிக்கு மாற்றிக்கொள்வீங்க. கெட்ட வழியிலிருந்து திருத்தி கொள்வீங்க. உங்களிடம் ரகசியங்களை சொன்னால் அது ரகசியமாக மட்டுமே அப்படியே இருக்கும். தங்களுடைய நாவை அடக்கி ஆண்டால் நல்ல நிலைக்கு வருவீங்க. தங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு தகுந்த நேரம் பார்த்து சரியான பதிலடி தருவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து பிறகே முடிவெடுப்பீங்க.
மற்றவர்களுக்கு உதவும் மனம், அனைவரையும் சமமாக கருதும் குணம் உங்ககிட்ட ஏராளமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக அதீத தன்னம்பிக்கை மற்றும் மிஞ்சிய கற்பனையால் சில சமயங்களில் பல சமயங்களில் பாதிப்பில் சிக்கிக் கொள்வீங்க. புதுமையை விரும்புவதாக எண்ணி சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. உணர்ச்சி வசத்தால் முக்கியமான செயல்பாடுகளில் தவறான முடிவுகளை எடுப்பீங்க. எதிலும் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பீங்க. பரந்த மனம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால நண்பர்களிடம் பெருந்தன்மையாக நடந்து கொள்வீங்க. ஆனால் சில நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்பவர்களாக இருக்காங்க. அதை நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது முக்கியம் இல்லை அப்படின்றத சிலர் நமக்கு பாடம் கற்று தந்துட்டு போவாங்க. அதாவது நம்மளை விட பெரிய ஆள்லாம் அவங்க கிடையாது. எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் அவங்களால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த நம்பிக்கை துரோகத்திலிருந்து தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி அடுத்தவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, இப்படியாப்பட்ட பல விஷயங்களையும் அடுத்தவர்கள் மூலமாக கற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை கொண்டு மிக மிக ஒரு சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் அமைத்து கொள்வீர்கள். உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி அனைத்து செயல்களும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ட்டு நினைத்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனம் உருகி வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தடைகளையும் முடித்து காட்டக்கூடிய வல்லமை உங்களுடைய ராசிக்கு முருகப்பெருமானால் நிச்சயம் இருக்கின்றது. அந்த திருச்செந்தூர் முருகனை நேரில் சென்று மனமுருகி தங்களுடைய மனதில் உள்ள அனைத்து குறைகளையும் சொல்லி வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்வு மிக பெரும் அளவில் முன்னேற்றம் காணும். மிக பெரும் உச்சத்தை, வாழ்வின் உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள். அதிர்ஷ்டம் தானாக உங்களை நாடி வரும். அதை அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அனைத்து சுகபோகங்களையும் பெற்று அமைதியாக, சந்தோஷமாக, பெரும் செல்வத்தோடு நன்றாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு வாழ்த்துகின்றோம். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய இந்த ரகசியங்களில், பிறந்த ரகசியங்களில் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் அப்படின்ற இந்த விஷயங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.